ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மூவி மேக்ஸை தயாரிக்கிறாங்க. நம்ம முருகதாஸ் இயக்கி நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க அனிருத் இசை போட்டு வெளியே வரப்போற படம் தான் மதராசி. இந்த மதராசி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சலமுலா பாட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல பாத்தீங்கன்னா அனிருத் வந்து பீஸ்ட் படத்துல பயங்கரமா அப்படி இருப்பாப்ல, அலமத் ஹபீபி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரபி வேஷம் கொண்டு வரும். அப்படிதான் அப்ப இருந்து அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 எல்லாம் பண்ணாங்க, தனுஷ்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து ஓரளவுதான் இருந்துச்சு. ஆனா பீஸ்டுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய அல்ட்ராசிட்டி வந்து தாங்க முடியல. அந்த மாதிரி போயிட்டு பீஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்னா அனிருத் நம்ம நெல்சன் 3 பேர் சேர்ந்து பண்ண அட்ராசிட்டி வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லா படத்துக்குமே பண்ணாரு. அதே மாதிரியே மதராசிலேயே பார்த்தா சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு டேட் வேணாலும் நீங்க எடுத்துக்கணும் அப்புறம் போது ஓகே சூப்பர் போது. ஆனா நாளை கழிச்சு ரிலீஸ் பண்ண சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்படியே காண்டா இப்படி திரும்பி பாக்குறாப்ல. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல நம்ம குருதாஸ் சார் இப்படி சிரிக்கிறாரு, வைக்கிறாரு, கொள்றாரு, ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க. 2 பேர் சேர்ந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பண்ணுனா கூட இந்த மதராசியுடைய சலம்பல சிங்கிள் வந்து செம்மையா இருக்கு. படத்தோட லிரிக் ரைட்டர் யாருன்னா சூப்பர் சுப்பு. நம்ம ஷாயா பேகர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்காரு. அனிருத் வந்து மியூசிக் போட பயங்கரம் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சாயா பேகருக்கும் அனிருத்துக்கும் பயங்கர கிளாஷ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாயா பேகர் வந்து வெளியே எல்லாரும் கொண்டு வந்தாங்க. அனிருத்தை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது பார்த்தா பயங்கரமா இந்த ஒரு மாசமா இதே டாக்கு. அனிருத்துக்கும் சாயா பேகருக்கும் பயங்கர கிளாஸ் ஆயிடுச்சு. இனிமே வந்து சேர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இனிமே அனிருத்தை வந்து அமுக்கி விட்டுட்டு சாயா பேகரை தூக்கி விடுன்னு சொல்லிட்டு 9 படம் புக் போயிட்டு இருக்காங்க. இது நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 9 படம் உண்மையிலேயே அவருக்கு புக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணிச்சு. ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. ஆஹா நம்ம தலைவரை காலி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா 2 பேருக்கு பயங்கர சண்டை. பார்த்தா ஒரு போஸ்டர் வந்துச்சுங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரு போஸ்டர் போட்டாங்க. இந்த யூடியூப் சேனல்ல எங்க போய் இப்ப பூஜையை வச்சு நிற்பீங்க? சாயா பேகருக்கும் அனிருத்துக்கும் தகராறா, பாக்கியா தகராறா, செம்பு தகராறான்னு சொன்னீங்களே, இப்ப எங்க போய் நிற்பீங்க? சூப்பர் போஸ்ட் விட்டாங்க. அலப்பற மதராசிக்கு வந்து இதை விட பயங்கரமான விளம்பரமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து வச்சு வழக்கமா வந்து தமிழ் மக்களை வந்து செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா வந்து மீடியாவை நல்லாவே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும். மொத்தத்துல வந்து இந்த சலம்பல சாங் உண்மையிலே சார் அடுத்த மைல்ஸ்டோனை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். முருகதாஸ் சாருக்கும் பாத்தீங்கன்னா 2-3 படங்கள் சரியாவே போகல. ஏன்னா வந்து அவர் வந்து பேன் இண்டியா படமா ட்ரை பண்ண படம் வந்து தமிழ் சினிமாவுக்கே முதல் பேன் இண்டியா படமா நிறைய படங்கள் சொன்னா கூட துப்பாக்கி தாங்க அவருடைய ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா படமா சொன்னா. எந்த லாங்குவேஜ்ல போட்டாலும் பார்ப்பாங்க, போஜ்புரியில கூட உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பாங்க. அந்த 12 பேரை வந்து என்கவுண்டர் பண்ற சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் இதுவரை வராத சீன். அப்படி ஒரு சீனை பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதராசிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அமரன் அடிச்ச ஹிட்ல வந்து இனிமே இந்த வழக்கம் போல ஜலமுல்ல ஜங்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சூப்பரா சுதாகரோட ஒரு படம் பண்றாங்க. படத்தோட பேர் பராசக்தி. ஜனநாயக போட்டியா கூட வர்ற அளவுக்கு வந்து அந்த பராசக்தி வந்து நிமிர்ந்து நிற்குது. அதுக்கு அடுத்து வரப்போற படம் பார்த்தீங்கன்னா மதராசியும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஸ்கிரிப்டை பயங்கரமா தந்துட்டுப்பாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஏஆர் முருகதாஸ் கம்பேக் கண்டிப்பா கொடுப்பாரு. துப்பாக்கி அளவுக்கு இல்லைன்னாலும் துப்பாக்கி ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் போகும்ல, சந்தேகம் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், போட்டு படத்துல வந்து தேவையில்லாம வந்து சிவகார்த்திகேயன் உள்ள இழுத்து அவர் கையில தூக்கி துப்பாக்கி கொடுத்துட்டாரு. துப்பாக்கி மீன்ஸ் தமிழ் சினிமாங்கன்னு அர்த்தம். துப்பாக்கியை தூக்கி எப்ப கொடுத்தாரோ துப்பாக்கி பண்ண டைரக்டரே திரும்ப தூக்கி மதராசியில போய் தூக்கி கொடுத்துட்டாப்ல. இப்ப யாரு கொடுத்த துப்பாக்கி வெயிட்டு? துப்பாக்கி படம் பண்ணா முருகதாஸ் கொடுத்த துப்பாக்கி வெயிட்டா, துப்பாக்கி படத்துல நடிச்ச விஜய் கொடுத்த துப்பாக்கி வெயிட்டா? ஆக மொத்தத்துல 2 துப்பாக்கி, இரட்டைக்குள்ள துப்பாக்கி. ஒண்ணு விஜய் கொடுத்தது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருகதாஸ் கொடுத்தது. 2 துப்பாக்கி தூக்கி நிக்கிறாப்புல எஸ்கே பிரதருக்கு செம்ம வாழ்த்துக்கள். இது சொல்லும் போது எனக்கே ரொம்ப குஷியா இருக்கு. படம் பார்க்க நாங்க ஈகரா வெயிட்டிங். மெயினா வந்து பராசக்தி காட்டிலும் என்னை பொறுத்தவரை மதராசிக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் பொறுத்திருந்து. 2026ல கண்டிப்பா சொல்றேன், பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அந்த அதாவது சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் மதராசி வந்து சக்க போட போது இல்ல, சந்தேகமே கிடையாது. நான் ரொம்ப வெயிட் பண்றேங்க. நீங்க ரொம்ப வெயிட் பண்ண கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.